வேற லெவலாக இருக்குங்க இங்கே. கரெக்டாக இது எங்கே இருக்குன்னா ஹோட்டல் ஹில்ஸ்னு ஒரு இடத்துல வந்து நின்றுருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரூட் ரீல்ஸ் எடுக்கிற பசங்க யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்க. வேற லெவலாக இருக்குங்க இங்கே ரெசார்ட்டு ஃபுல்லாக பார்க்கவே. இந்த ரூமு, செகண்ட் ரூம், இந்த ரூம்ல பால்கனி வேற எல்லாம் இருக்கு. இந்த ரெண்டு சேர்த்து ஒரே பால்கனியா? If you wanna get it gone, give me the experience. Make me a believer like a feature at the cinema. Then we gotta keep it all a secret like the Pentagon. All these people times, people asking me what we've been on. I know that it's bond, they just wishing they கீழே பாருங்க. இதுவும் இல்லாம மேல வந்து மூணு ரூமு, இந்த சைடு ஒரு ரூமு. இங்க பாரு, இங்க ஒரு பால்கனி இருக்கு. இங்க ஒரு சரியான ஃபன்னா இருக்கு. கீழே போய் காட்டுறேன் அவங்களுக்கு. வாங்க. மங்கூஸ் மண்டே என்ன பண்றேன்? இதான் கிச்சன். இது வந்து ஹால். வேற நல்லா இருக்கு. நீங்க பார்க்கவே பெருசா கட்டிருக்காங்க. இது பாருங்க, வேற லெவலா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் டைம் இது, அதுவும் இவ்வளோ பெருசா ரெசார்ட் வேற லெவலா இருக்கு. அதுவும் ஏலகிரியில வந்து ஹில் ஸ்டேஷன்ல வந்து ஏலகிரியில இருந்து மேலே ஏறி வந்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் உள்ள வரணும். ஃபுல்லா லாகா போட்டுருங்க. அதுவும் நல்லா பாருங்க. மேல ப்ரோ ஃபுல்லாங்க வெயில் படுற மாதிரியே தெரியலங்க. பாருங்க வேற லெவலா இருக்குங்க. ஹாய் எவ்ரிவான், நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க போட் ஹவுஸ் பார்க்குன்னு ஒன்று போயிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக செம்ம டயர்ட் ஆயிடுச்சு அம்மூர்லேருந்து வரத்துக்கு. எங்களால் அங்கேயே வந்து ஒரு 3 to 4 hours அங்கேயே இருந்துட்டோம். எதுக்கு இருந்தோம்னு எங்களுக்கே தெரில. ஃபுல்லாக அங்கேயே இருந்துட்டோம். அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டு அப்புறம் கரெக்டாக வந்துட்டோம் நாங்கள் எங்களோட பிளேஸுக்கு. கரெக்டாக இது எங்கே இருக்குன்னா மவுண்டன் வியூ ரெசார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ரெசார்ட்டில் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மவுண்டன் வியூ நான் காட்டுறேன். ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது இங்கேருந்து பார்க்கவே. பார்க்கவே வேறு லெவலாக இருக்குங்க. ஆனால் எப்படி சொல்கிறதுனா இங்கே என்ன ஒரே ஒரு குறைனா ஸ்விம்மிங் பூல் மட்டும்தான் இல்லை, மிச்சப்படி எல்லாமே இருக்குது. அந்த நான் காட்டுறேன் ஹோம் டூர், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ ரூம்ஸு, 5 ரூம்ஸு. நாங்கள் வந்ததே ஒரு 20 மெம்பர்ஸ் தான். அதுலேயே 10 பேர் ஹால்லே தூங்கிட்டோம். அவ்வளோ நல்லா இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தங்கக்கோட்டைன்னு ஒரு பிளேஸ் இருக்குது. தங்கக்கோட்டை ஏதோ ஒரு கோயில் மாதிரி சொன்னாங்க, தங்கக்கோட்டை. ஆனால் இப்போதைக்கு நாங்கள் போகல, ஏன்னா ஏஞ்சிக்கிட்டே ஒரு 10 மணி ஆயிடுச்சு எங்களுக்கு. 10 மணி ஆகிட்டு இதில் என்னென்னா இந்த பிளேஸுக்கு வரணும்னா ஆம்பூர் டு இந்த ஏலகிரி பிளேஸுக்கு வரணும்னா மினிமம் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் ஆகும் எங்கள் ரெசார்ட் வரத்துக்கு. 40 கிலோமீட்டர்ஸ் நாங்கள் அங்கேருந்து ட்ராவல் பண்ணி. ஆனால் வரும்போது நானே ரோடு காட்டுறேன். ரோடு அவ்வளோ மோசமாக இருக்குங்க. ஒரு மண்டியில் எதுவுமே இல்லாத கட்டின மாதிரி இவ்வளோ ஹைட்டாக கட்டி வச்சுருக்காங்க. ஒன்றுமே எங்களுக்கு புரியவே மாட்டேங்குது, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. நாங்களே கஷ்டப்பட்டு ஓடிட்டு வந்தோம். அதில் வேறு நான் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே இருக்கிற பிளேஸ்லாம். அங்கே வரைக்கும் அந்த எண்டு வரைக்கும் போய் காட்டுறேன். நல்லா தான் இருக்குங்க. ஆனால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக பூங்கானா லேக்குன்ட்டு ஒரு லேக்கு போயிட்டு வந்தோம். ஆனால் அது போட் ஹவுஸ் தான். ஆனால் ஓரளவுக்கு அங்கே நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா அது ஆர்டிஃபிஷியலாக பண்ணது அது ஃபுல்லாகவே அந்த லேக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கள் ரெசார்ட். பார்த்து ஃபுல்லாக வேறு லெவலுங்க. ஐயோ, ஆனால் எப்படி சொல்கிறதுனா நான் ஏலகிரிக்கு வந்திருக்கேன். ஆனால் அப்போது எங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஆனால் அவ்வளோ அப்கிரேடும் பண்ணல அந்த நேரத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வியூ பாருங்களேன், எப்படி இருக்கு பாருங்களேன், வேறு லெவலில் இருங்க.
ரீல்ஸ் எடுக்கிற பசங்க யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். நான் வந்து மென்ஷன் பண்ணேன் இதில், என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன் இந்த ஸ்பாட்டை வந்து பாருங்கள். ப்ரொமோஷன்லாம் இல்லை, இதெல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் பார்க்கவே வேறு லெவலாக இருக்குது. இப்போது நாங்கள் எங்கே போகிறோம், அது வந்து ஏதோ ஒரு வேறு ஒரு நேஷ்னல் பார்க்குன்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே போகலான்னு சொல்லியிருந்தாங்க. அங்கேயும் போகலாம். அங்கே போய்ட்டு அவங்களுக்காக நான் லாக் எடுக்கிறேன். இது நான் எடுக்கிற ஃபஸ்ட் டைம் ஆச்சு, அதனால் வந்து இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு லாக் வேறு. அதனால் எனக்கு வந்து அவ்வளோவா எனக்கு லாக்லாம் எடுக்க தெரியாது. சும்மா நான் ஏதோ எடுத்துகிட்ருப்பேன். நல்லா இருந்தால் மட்டும் பாருங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் பாருங்க. சரியான மேலே ஹைட்டாக இருக்கா, ஏதோ சரியான மூச்சு. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தீங்கன்னா சரியான வைப் பண்ணலாம், அன்லிமிட்டடாக அந்த மாதிரி வைப் பண்ணலாம். ஏறதான் முடியல, சரியான மூச்சு வாங்க. இது எங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. ஒரு நல்ல மூச்சு வாங்குதுங்க, ஓடாமே மூச்சு வாங்குது. இப்போ ஓடணும்னா சரியான மூச்சு வாங்க எனக்கு. நம்ம அங்கே போனோம், நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு நம்ம சார் ஓடிடலாம். ஹாய் எவ்ரிவன், வந்து ரெசார்ட்லேருந்து நாங்கள் வந்துட்டோம். ரெசார்ட்லேருந்து வந்துட்டு ஹில்ஸ் வந்து கரெக்டாக கீழே எங்கள் இடத்துல வந்து ஹோட்டல் ஹில்ஸ்னு ஒரு இடத்துல வந்து நின்றுட்டுருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ்லாம் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக வாங்குறதுக்காக. எப்படிதான் இருக்கு ஏலகிரி? பாருங்க, ஒர்த்து தான். 10K இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். இப்போ வந்து நம்ம கீழே போயிட்டு ஒரு ரெசார்ட் போகிறோம். அது வந்து அகமதியான்னு, அது வந்து வானம்பாடிக்கும் ஆம்பூருக்கு நடுவில் இருக்குது. ஸோ அவங்க கூட வாங்க. அங்கே இருக்கிற ஃபுட்டு குவாலிட்டிஸ், அதெல்லாம் குவான்டிட்டி எவ்வளோ தராங்க, எவ்வளோ நல்லா ப்ரிப்பேர் செஞ்சு நம்ம வந்து அங்கே போயிட்டு டேரெக்டாகவே காட்டுறோம். அத்தை விளாக்ல காட்டுறோம். வந்து டைம் லேப்ஸாக போடுறேன் முடிஞ்ச வரைக்கும், இல்லைனா ஹில் ஸ்டேஷன் கீழே இறங்கும் போது வந்து வீடியோவாக எடுக்கிறோம். என்ன சொல்கிறேன், காட்டு தானே ஃபன் பண்ணுறோம், ஃபுல்லாக ஃபன். ஆனால் இப்போ என்னென்னா மேட்ரு, இந்த பக்கம் கீழே இறங்கிட்டு 7 o'clock மாதிரி நான் வந்து சென்னை கிளம்புறேன். நான் வந்து இல்லை இவன் இங்கே தான் இருப்பான், இவனும் சென்னைக்காரன் தான். ஆனால் வந்து நான் வந்து சென்னை வந்து, ஏன்னா நாளைக்கு எக்ஸாம் எனக்கு, அதனால நான் வந்து சென்னைக்கு கிளம்புறேன். இது 7 மணிக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது. என்ன ட்ரெயின் அது 7 மணிக்கு? எங்களுக்கே தெரியல. கோவையா? தெரில, எனக்கு தெரில. அது வந்து 7 மணிக்கு ட்ரெயின். அப்போ நான் கிளம்பிடுவோம். சரி, நான் ஹில் ஸ்டேஷன் கீழே போயிட்டு வந்து காட்டுறேன். கீரியில் வந்து ஃபுல்லாக வந்து ஷாப்பிங் வந்து வெஜிடபிளா ஃப்ரூட்ஸ் ஷாப்பிங். அப்போலாம் ஃப்ரூட்ஸ் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ரூட்ஸ் என்ன மாதிரி ஃப்ரூட்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரூட்ஸ் பேர்லாம் தெரியுமாடா? அவ்வளோ தெரியாது. வாங்க ஒன்றுனா ஃப்ரூட்ஸ் பார்க்கலாம். இது என்ன ஃப்ரூட்ஸ்? அது மேங்கோ. இது இது பேர் என்னதுண்ணா? நெல்லிக்காய் அதுதான். மாங்காய். ப்ரோ இது என்னது ப்ரோ? இது என்னது ப்ரோ? முள்ளு சீட்டா. பெரிய கவர் இருக்காடா. இது என்னது? स्टार फिश ये होना बात है हमारे कसरे हैं चाहे उसका दूध अलग डाल लेता का तो पुली पार गई ये उधरला एरिया सब पुली पार दे
ஆயிரி ஒன் ஏலகிரியிலேருந்து நான் கீழே வந்து ரீச் ஆகிட்டேன். கீழே வந்து ரீச் ஆகி ஸ்ட்ரைட்டாக வந்து ஆம்பூர் வந்துட்டோம். ஆம்பூர்லேயே வந்து சாப்பாடு சாப்பிட்றதுக்கே லேட் ஆயிடுச்சு. ஒரு 5:30 அபோவ் ஆயிடுச்சு சாப்பிடவே. அது வந்து சாப்பிட்டு சரி வீட்டுக்கு வந்து ரீச் ஆகும்போதே ஒரு 7:45 ஆயிடுச்சு. அதனால் எங்களால் ட்ரெயின் வந்து இங்கேருந்து வந்து ட்ரெயின் வந்து எங்களால் பிடிக்கல. அதனால நாங்கள் என்ன யோசித்தோம், இங்கேருந்து ஒரு 9 o'clock கிளம்பிடலாம். எங்கள் சென்னைக்கு வந்து 9 o'clock நம்ம காரில் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இப்படி காரில் போகிறோன்னா நைட் வந்து போய் சேரத்துக்கே லேட் ஆகிடும். 3 hour அவங்க வந்து போகிறதுக்கே. எப்படி என்னன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. என்னன்னா மெயின் திங்கு, எனக்கு வந்து நாளைக்கு ஒரு எக்ஸாம் வேறு. என்ன எக்ஸாம்? மேக்ஸ் எக்ஸாம் வேறு. எனக்கு இப்போ ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஏதோ இயர்லி 1 times இல்லை 2 yearly 1 times தான் இந்த மாதிரி ட்ரிப்லாம் போகும். அதனாலே வந்து என்னாச்சு, அதுவா இதுன்னு பார்க்கும்போது ஒரு நாள் எக்ஸாம் தான். படிடா ஒழுங்கா படிடா. நாளைக்கு எழுதிட்டா நாளையோட எக்ஸாம் முடிஞ்சிச்சு. அந்த ஒரு எக்ஸாமுக்காக நான் மறுபடியும் இல்லைனா இங்கே ஸ்டே பண்ணியிருப்பேன் நாளைக்கும். அந்த ஒரு எக்ஸாமுக்காக தான் வந்து நான் மறுபடியும் போகிறேனே. என்ன பண்ணுறதுனே புரியாமல் தான் மண்டை குழம்பி உட்காந்துருக்கேன். நாளைக்கு வந்து மார்னிங் வந்து 8:30 எக்ஸாம் வேறு. உள்ளே போகணும். ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அவ்வளோதான். இங்கே வந்து Day 2 ஆஃப் ஏலகிரியும் முடிஞ்சிச்சு. இப்போ இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து சென்னைக்கு தான் போகணும். சென்னைக்கு போய் வேணால் கண்டினியூ பண்ணுறேன். வேலை ஏதாவது புது லாகில் வந்து உங்களுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ண பார்க்குறேன். மறக்காமல் வந்து முகமது வியூஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.